ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்க போது. ஒன்று வந்து கம்யூனிட்டி காலேஜ் பற்றி கேட்டிருந்தீங்க. அங்கே எப்படி போய் கேட்கணும், என்ன பண்ணணும், என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் உங்கள் கூட கண்டிப்பாக இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மீல் பிளான் வந்து நான் இன்றைக்கி வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போட்டுடுறேங்க. அப்புறம் நம்ம சேனல்லையுமே நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஷார்ட்ஸில் பார்த்துட்டு உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அப்படி பார்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி லாஸ்ட் 1 வீக்காக மட்டும்தான் கேட்டேன். இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மீல் பிளான் வந்து 6th டே இல்லைனா 5th டே, இந்த 5th இல்லைனா 6th டேக்குள்ளார வந்து அடுத்த 2nd வீக்கான மீல் பிளான் வந்து வந்துருங்க. ஸோ அந்த மாதிரி தான் கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 அப்டேட்டும் உங்கள் கூட தெளிவாக வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் மீல் பிளான் பற்றி சொல்லிடுறேன். மீல் பிளான் பார்த்திங்க அப்படின்னா சீரியஸ்லி நான் வந்து பெரிய டாக்டர் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து நான் என் உடம்புக்கு எதெல்லாம் சாப்பிட்டா ஒத்துக்கும், எது எவ்வளோ சாப்பிட்டா ஒத்துக்கும் அப்படின்ற இதில் தான் நான் வந்து அந்த மீல் பிளான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள். சேர்ந்து நம்ம வந்து 100 டேஸ் சேலஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட டாக்டர் யாரோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டு மீல் பிளான் போட்டுட்டு அப்படியே நம்ம 100 டேஸ் வந்து கரெக்டாக நாங்களும் இதை ஃபாலோ பண்ணுறோம், நீங்களும் இதை உங்களோட ஃபாலோ பண்ணுறீங்கன்ற மாதிரி கொண்டு போகலாங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், நான் எனக்கு தகுந்த மாதிரி தான் மீல் பிளான் போட்டிருக்கேன். யார் யாருக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அவங்கவுங்க ஹெல்த் இஷ்யூஸ்க்கு தகுந்த மாதிரிலாம் நான் மீல் பிளான் கொடுக்கல. ஒரே ஒரு மீல் பிளான் தான் நான் ஃபாலோ பண்ணுறதை நான் போட்டிருக்கேங்க. திரும்பவும் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா 2-3 கமெண்ட் வந்து நீங்கள் என்ன பெரிய டாக்டரா அப்படின்லாம் வந்துருந்துச்சு. சீரியஸ்லி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன், நான் டாக்டர்லாம் இல்லை அப்படின்ட்டு. ஆனாலும் இந்த டிஸ்க்ளைமர் கொடுக்க வேண்டியது யூடியூபராக என்னோட கடமை. ஸோ இதை தயவு செஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனா பண்ணுங்கள், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நான் யாரையும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு ஃபோர்ஸும் பண்ணலை. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன். என்னை பார்த்து யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கங்கன்ற மாதிரி தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட ஹெல்த் நமக்கு ரொம்ப முக்கியம். ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் டாக்டரை பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் நியூட்ரிஷனல் அட்வைஸ் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, கம்யூனிட்டி காலேஜ் பற்றி தெரிஞ்சுக்கலாங்களா? கம்யூனிட்டி காலேஜ் அப்படின்றது இங்கே கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஎஸ் அப்படின்னோன்னா ஃபஸ்ட்டு என்ன நினைப்போம் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப படிச்சுட்டு ஹைடெக்கான வேலையில் மட்டும்தான் இருப்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் பேசுகிறாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படின்னு தான் நம்ம வந்து நினச்சிட்ருப்போம். சீரியஸ்லி அப்படி கிடையவே கிடையாது. இங்கே வந்து +2 கம்ப்ளீட் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம் பசங்க வந்து. ஏன்னா இங்கே ஃபேமிலி பார்த்திங்க அப்படின்னா நான் இது வரைக்கும் பார்த்ததை வச்சு நான் சொல்கிறேன். சப்போஸ் அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம். இப்படி தான் இருக்காங்க அப்படின்ட்டு நான் சொல்லலை. இப்படி இருக்கிறவங்கள நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒவ்வொரு ஃபேமிலிலையும் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 3லேருந்து 5 கிட் வரைக்கும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா பசங்களும் நல்லா படிக்கிறதில்ல. சில பசங்க 9th கிரேட் 10th கிரேட் வரும்போதே வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு ஏதாவது வேலைக்கு போகிறது அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரியும் இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா 12th வரைக்கும் முடிச்சுட்டு காலேஜ் போக முடியாமல் இருக்கிற பசங்களும் இருக்காங்க. ஸோ 12th முடித்தோடனே இங்கே வந்து தனியாக போய் இருந்துடுறாங்க. ஸோ அவங்க ஏதாவது சம்பளம் வாங்கிட்டு பேரண்ட்டு கூட இருக்காமல் இல்லை ஒரு டிகிரி போயிட்டு பார்ட் டைம் ஜாப் பார்த்துக்கிட்டு படிக்கிற மாதிரி அந்த மாதிரியும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இங்கே இருக்க கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே நிறைய கோர்சஸ் நம்ம வந்து ப்ரைவேட் காலேஜில் படிக்கிறத விட ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்குங்க. எந்த எதுக்குமே அதுக்கு தேவையில்லை, விசா எதுவுமே அதுக்கு நீங்கள் தேவையில்லை. நீங்கள் யூஎஸில் இருக்கீங்க அப்படின்னா அந்த கம்யூனிட்டி காலேஜுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அங்கே வந்து நான் கோவிட் டைமில் தான் வந்து எனக்கு இது ஃபஸ்ட்டு தெரியும். ஸோ அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு போனேன். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது பேக்கிங் கிளாஸ் தான் ஜாயின் பண்ணேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு எப்படின்னா ஆன்லைனில் தான் இருக்கும். மண்டே டு தேர்ஸ்டே வரைக்கும் அந்த கிளாஸஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து காலையில் ஒரு 8 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு 9:30 10 இல்லை 8:30 to 10 அப்படி தான் முடியும். ஸோ அதனால் எனக்கு வந்து காலையில் பசங்கள்லாம் வந்து இவங்க எல்லோரும் கிளாஸ்க்கு உட்காந்துருவாங்க இல்லையா கோவிட் டைமில். அப்போ நான் வந்துட்டு லேப்டாப் எடுத்துகிட்டு போய்ட்டு கிச்சனில் உட்காந்துட்டு பேக்கிங்க்கு வந்து உட்காந்துருப்பேன். ஸோ இப்படி தான் வந்து போச்சு. எனக்கு அப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அவங்க பேசினது எல்லாமே. அப்புறம் அந்த கிளாஸில் இருந்த டீச்சரே வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் வந்து கம்யூனிட்டி லாங்குவேஜ் இது போங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட்டு கலிஃபோர்னியாவில் இருந்தப்போ தான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து NOCEன்னு சொல்லிட்டு நான் இருந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்ச் கவுண்டின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவோட பேர். அந்த காலேஜ் அந்த இதில் இருந்தேன்.
கம்யூனிட்டி காலேஜில். ஸோ வந்து அங்கே வந்து நான் 4 கோர்ஸ் வந்து 6 மந்த்ஸ் ஒரு கோர்ஸ் ஒன்று அதில் வந்து நான் 4 கோர்ஸ் முடித்தேன். நம்மளோட லாங்குவேஜுக்கு இஎஸ்எல் சொல்கிறோம் இல்லையா, எங்கள் இஎஸ்எல் கிளாஸில் நம்ம பசங்கள்லாம் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது. ஸோ இது எல்லாமே நம்மளை டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இது பண்ணுவாங்க. சப்போஸ் டெஸ்ட்டெல்லாம் எடுத்து நீங்கள் நல்லா பாஸ் ஆகிருக்கீங்க, ஆனாலும் உங்களுக்கு பேசுகிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ் நீங்கள் வந்து பேசும்போது ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குமே கிளாஸ்லாம் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஸ்பீச் கிளப் மாதிரி நீங்கள் சேர்ந்து நிறைய பேச பழகிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் வந்து அங்கே இருக்கும். நான் வந்து இப்படி தான் இந்த இதுக்கு போங்கன்னு சொல்லி நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்க்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அது வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கம்யூனிட்டி காலேஜ் எதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே ப்ளூமிங்டனில் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டி காலேஜ் எதுன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் அங்கே போங்க. அங்கே போனீங்க அப்படின்னா கேட்பாங்க, நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்களா, இல்லை என்னென்ன கோர்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமான்னு சொல்லிட்டு. ஏகப்பட்டது இருக்குதுங்க, ஆன்லைனில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி க்ரியேட் ஆகிடும். அது வந்து இங்கே பர்மனெண்ட்டாக இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ஐடி அது வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அடுத்தடுத்த லெவல் போகும்போது உங்களுக்கு எஜுகேஷனுக்கு நிறைய வந்து அதில் ஆஃபர்ஸ் கூட வரும். ஸோ அது மாதிரிலாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணி லேப்டாப் ஏதாவது வாங்கணும், ஃபோன் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அந்த மாதிரிலாம் கூட வாங்கிக்கலாம். ஸோ அதெல்லாமும் இருக்குது. இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் சொல்கிறேன் ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம். அப்புறம் நிறைய கிளாஸஸ் இருக்கு இல்லையா, அப்போ அந்த கிளாஸஸில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் போங்க. அங்கே போகும்போது நிறைய பேரை மீட் பண்ணுவீங்க. அப்படி மீட் பண்ணும்போது அடுத்தடுத்த கிளாஸஸ் அடுத்தடுத்த லெவல் அப்படியே வந்து கொண்டு போயிட்டே இருக்குங்க. ஃபைனல் லெவல் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களே நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணி செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாலும் சூப்பருங்க, கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ அதனால் நிறைய வந்து பெனிஃபிட் இருக்குது. கம்யூனிட்டி காலேஜ் போங்க. முழுக்க முழுக்க நீங்கள் சூஸ் பண்ணுற கோர்சஸ் பொறுத்து தான். இஎஸ்எல், இங்கிலீஷ் கம்யூனிகேஷனு, அப்புறம் ஸ்பீச் கிளப்பு, இந்த மாதிரி குக்கிங், பேக்கிங்கு, ஆர்ட்ஸ் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஃப்ரீ. நீங்கள் வந்து 3 இயர் டிகிரி கோர்ஸ் மாதிரி பண்ண போகிறீங்க, இல்லை 2 இயர்ஸ் டிகிரி கோர்ஸ் மாதிரி பண்ண போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் ஃபீஸ் எல்லாம் வந்து எதுக்கும் பெருசாக கட்ட தேவையில்ல. ஸோ அதனால் இந்த கிளாஸஸ் எல்லாமே ஃப்ரீ தான். போய் விசாரித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஹார்ட்லேண்ட் கம்யூனிட்டி காலேஜ்னு இருக்குது இங்கே ப்ளூமிங்டனில். ஸோ அதுதான் எங்களோட கம்யூனிட்டி காலேஜ்ன்றதுனால நான் அங்கே தான் போயிட்டு நான் வந்து ஜாயின் பண்ணி நான் வந்து லாஸ்ட் இயருக்கு முந்தின வருஷம் ஷஷ்டி இருக்கும்போது நான் வந்து சொல்லியிருப்பேன். நான் வந்து கம்யூனிட்டி காலேஜ் பற்றி அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதை பற்றி நான் வந்து அப்போ அந்த ஏதோ ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ண ஞாபகம் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் இங்கே இருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு அதாவது டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், சும்மா இருக்கிற ஒவ்வொரு நாளும் எதையாவது கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வேலைக்கு போகும்போது யூஸ் ஆகும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கம்யூனிட்டி காலேஜ் போய் பார்க்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது டிகிரி வந்து படிக்கணும், அடுத்து மாஸ்டர்ஸ் இங்கே ஊரில் வந்து யூஜி முடிச்சுட்டு வந்திருப்பீங்க, இங்கே வந்துட்டு பிஜி பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் இங்கே வந்து ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்குது. போனீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. அவங்க கைட் பண்ண ஒவ்வொரு ப்ராசஸாக நீங்கள் வந்து இது பண்ணிட்டு போயிடலாம். ஸ்டூடெண்ட் விசா மாற்றணும் அந்த மாதிரி நீங்கள் மாஸ்டர்ஸ்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா, மற்றபடி இந்த கம்யூனிட்டி காலேஜுக்கெலாம் வந்து நீங்கள் எதுவும் விசா எதுவுமே மாற்றலாம் தேவையில்லை. இது ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ கோர்ஸ் தான். ஆனால் ஃப்ரீன்றதுனாலலாம் சும்மா அப்படியே நம்ம வந்து ஜாலியாக இருக்கலாம்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ரியல் காலேஜ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஒர்க்கெல்லாம். நம்ம நிறைய படிக்கணும், நிறைய அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும். ஆனால் எல்லாமே நம்மளோட லெவலுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ரொம்ப கஷ்டமாடுற மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இங்கே யூஎஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இது மாதிரி சொல்லுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தயவு செஞ்சு யாருக்காகவும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஒரு விஷயம் ஒன்று அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். தெரிஞ்சிருந்தாலும் சொல்ல மாட்டாங்க, தெரியலனாலும் சொல்ல மாட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னா நம்ம சீக்கிரமாக அவங்கள வந்து எடை போட்டுருவோம் அப்படின்றது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் அவங்க சொல்லலை அப்படின்லாம் யாரையும் நினைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கம்யூனிட்டி ஸ்கூலு, நீங்கள் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸு இதெல்லாம் வந்து அடிக்கடி வந்து ஃபேஸ்புக்கில் வந்து விசிட் பண்ணிகிட்டே இருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ அப்போ நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு யாரும் சொல்லலை. எங்களுக்கு வர பேம்ப்ளெட்டு, அதுக்கப்புறமா நாங்களாக வந்து பசங்க ஸ்கூல்லலாம் பேம்ப்ளெட் முன்னாடி வந்து வச்சுருப்பாங்க. என்ன ஏது அப்படி தான் நான் வந்து ஒன்றுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து எல்லாேருக்கும் சொல்லிவிட்டு ஹெல்ப் பண்ணுவேன் தான். ஆனால் எனக்கு யாரும் வந்து இது இப்படி இருக்குது, இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதே கிடையாது. ஸோ சொல்லாததுனால நான் மற்றவங்களுக்கு தப்பு அப்படின்னு சொல்லலை. யாரும் சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணாதீங்க, நீங்களே போய் தேடி பாருங்கள் அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஓகே, மீல் பிளானுக்கு வரலாம். மீல் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னடா இது சொன்னதுலேருந்து மீல் பிளான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் அதை சொல்லிகிட்ருக்கேன். சீரியஸ்லி இது ஒரு பெரிய ப்ராசஸாக தான் இருக்குது. இட்ஸ் நாட் ஈஸி அப்படின்னு மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு.
ஏன்னா நம்ம வந்து நினைக்கிறோம் குவான்டிட்டி கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஒவ்வொரு நாளும் சமைக்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் அது வந்து இட்ஸ் நாட் ஈஸிங்க. அது மட்டும் நான் 100% சொல்லுவேன். ஸோ நம்ம வந்து பக்கா பிளான் போட்டுக்கிட்டு தான் பண்ணணும். ஓகேங்க. அப்டேட் என்ன அப்படின்னா, நான் வந்து 27th ஸ்டார்ட் பண்ணுறேன். 25ன்னு சொன்னேன் இல்லையா? 25ம் 26ம் ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. ஸோ அதனால் 27th தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 27க்கு நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முதல் நாள் வர வீடியோ வந்து 26th அன்னைக்கு ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோ வந்து நான் கிராசரிஸ் என்ன அந்த 7 டேஸ்க்கான கிராசரிஸ் என்னென்ன வாங்கியிருக்கேன், எப்படி மீல் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத 26th வீடியோ வந்து நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு 27th ஃபஸ்ட் டே எப்படி போச்சு அப்படின்றதையும் நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா 7th டே தான் வந்து லாங் வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக எனக்கு என்னென்ன எப்படி இருந்துச்சு, இந்த வீக் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். முழுக்க இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மோட்டிவேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஏன்னா நம்மளை யாராவது ஒருத்தவங்க நம்ம கூடவே இருந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் சில விஷயங்களை வந்து நம்ம செய்வோம். அது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மற்றவங்கள பற்றி மட்டுமே யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஒன்ஸ் நம்ம குழந்தை பிறந்தோடனே நம்மளை பற்றி யோசிக்கிறது கிடையாது. ஸோ எங்கேயோ ஏதோ ஒரு புஷ் நமக்கு வந்து தேவைப்படும். இதை பண்ணலாம், இதை ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் நீங்கள் இழைச்சிட்டிங்க அப்படின்னாலும் எனக்கும் குட்டியாக ஒரு ஜெலஸ் வரும். நான் இழைச்சிட்டேன் அப்படின்னாலும் உங்களுக்கும் ஒரு ஜெலஸ் வரலாம். நம்ம வந்து நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கியமான ஜெலஸாக இருக்கும் பட்சத்தில் தப்பே இல்லை. நான் எப்போவுமே சொல்லுவேன், பொறாமை வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம எப்படி படணும் அப்படின்றதுல தான் இருக்குது. நம்ம ஒருத்தவங்கள பார்த்து பொறாமப்பட்டு நம்மக்கிட்ட அவங்கள்ட்ட இருக்க நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நம்மளும் நல்லா இருந்தோம் அப்படின்னா, உலகத்திலே வந்து பொறாமை மாதிரி ஒரு பெஸ்ட்டு திங் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால் ஜெலஸ் பட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஐயையோ இதை பண்ண முடியலையே அவள் செஞ்சிட்டாலே அப்படின்னு நினச்சாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் நம்ம வந்து என்ன சொல்கிறது, அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஹாப்பியாக வந்து நம்மளும் செஞ்சு அதுக்கான ட்ரையலில் வந்து பண்ணிட்டு போயிடணுங்க. ஸோ அதனால தான் ஒரு புஷ் நான் வந்து கொடுத்துட்டே இருப்பேன். ஒவ்வொரு வாரமும் நான் எப்படி பண்ணுறேன் என்னன்னு சொல்லிட்டு. நான் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, நிறைய வேலைகள் வந்து செஞ்சிட்டே இருக்கேன். எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுன்றது இட்ஸ் நாட் ஈஸி ஒர்க் இல்லையா? ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான். வீடியோவும் எடுத்துக்கிட்டு நான் வந்து இந்த 100 days சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஜஸ்ட் எனக்கு ஒரு கமெண்ட் தான் கொடுக்க போகிறீங்க, இல்லை ஒரு இமெயிலில் அப்டேட் தான் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒர்க்கு கம்மின்னு சொல்ல வரேன். நான் வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு 3 hours நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த 3 hours நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. ஒர்க்குக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, நானும் ஒர்க்குக்கு போயிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் அந்த 3 hours இதெல்லாம் யோசித்து பாருங்கள். யோசித்து பார்த்துட்டு 3 hours எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற அவங்களே இதெல்லாம் பண்ணும்போது நம்ம வந்து இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளும் கரெக்டாக வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 100 days அப்படின்றது நம்மளோட லைஃப்பில் பெரிய மைல்ஸ்டோனாக நமக்கு இருக்கணும். ஸோ வாங்க சேர்ந்து நமக்கு வந்து கண்டிப்பாக பண்ணலாம். 800 இமெயில்ஸ் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இமெயில் படிக்கும்போதும் ஒவ்வொருத்தருக்கு ஷேர் பண்ணும்போது தான் எனக்கு புரிஞ்சுது. நான் வந்து நிறைய தடவை நான் முன்னாடி அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இழைச்சிட்டு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். பட் அது முடியலை. பரவாயில்ல, உங்கள் கூட சேர்ந்தே நானும் இழைக்க ரெடியாக இருக்கேன். ஓகேங்களா? நம்ம எல்லாருமே சேர்ந்து பயணிப்போம். அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் கீழே வந்து நிறைய பேர் வந்து லைஃப் சேஞ்ச் பண்ணணும், வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து மீல் பிளான் இப்படிலாம் போட்டிருந்தா வேலைக்காகாது அப்படின்ற மாதிரியும் கமெண்ட்டும் வந்துருந்துச்சு. பட் அதை பற்றிலாம் நான் கவலையே படலைங்க. 100 days ஒரு விஷயத்த பண்ண முடிகிறது அப்படின்னா லைஃப் டைம் நம்மளால் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அவ்வளோதான். வீட்டில் யாரும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டுலாம் கவலையே படாதீங்க. எல்லார் வீட்லேயும் எல்லோரும் ஒரே மனநிலைமையில் இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. ஸோ அதனால் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணலாங்க. எனி ஹெல்ப், எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த வீக் மட்டும் என்னால் பண்ண முடியாது போல் அப்படின்னு இருந்தால் கூட அந்த வீக் வந்து கொஞ்சமாக சாப்பிட போலங்க. எப்பயுமே எக்ஸ்கியூஸ் மட்டும் எதுக்குமே கொடுக்காதீங்க. இந்த 100 days நமக்காக மட்டும் நம்ம செயல்படுவோம். கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ் கிட்ட வந்து போயிடுவோம். ஸோ அது மட்டும்தான். 10 days ஃபஸ்ட்டு 10 days பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இல்லை ஹாப்பியாக போகும், அதுக்கப்புறம் போர் அடிக்கும். ஃபஸ்ட்டு 10 days கஷ்டமாக போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஹாப்பியாக போகும். ஃபஸ்ட்டு 10 days ஈஸியாக போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஐயோ கொஞ்சம் மடப்பு தட்டிடும். ஏன்னா ஹாப்பியாக போயிடுச்சு இல்லை, அதுக்கப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி போயிடும். ஸோ அதனால் அந்த ரெண்டுக்குள்ளேயுமே போகாதீங்க. லைஃப் அப்படியே வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம வந்து போய்கிட்டே இருக்க முடியும். ஸோ அதனால் நம்மளோட 100 days சேலஞ்ச் அப்படின்றது யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்காக மட்டும்தான் இந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சே ஆகணுங்க.
நிறைய பிரச்சனைனால ஒவ்வொருத்தருக்கும் வெயிட் போட்டிருக்கு. சில பேருக்கு வந்து குழந்த பொறந்து போட்டிருக்கு. சில பேருக்கு வந்து குழந்த பொறக்கிறதுக்காக டேப்லெட் எடுத்தப்போ போட்டிருக்கு. சில பேருக்கு வந்து நிறைய வந்து மெடிசின் சாப்பிட்டதுனால போட்டிருக்கு. ஒவ்வொன்றும் சிசேரியன் பண்ணதுனால போட்டுருச்சு. நான் வந்து ஆஃப்டர் டெலிவரி ஒர்க் பண்ணலை, வீட்டில் இருந்தப்போ போட்டுருச்சுன்னு ஏகப்பட்ட கமெண்ட் வந்துச்சு. அது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்கலாம் அவங்களோட வளர்ச்சி, இப்போ குழந்தைங்கள எடுத்துக்கோங்களேன், சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க, நம்ம பார்த்துக்குறோம், வளர்ந்து அவங்கவுங்களோட வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹஸ்பண்ட் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு அவங்களோட ஒர்க்கு தான் இம்பார்ட்டன்ட் சொல்லி போயிடுறாங்க. ஆனால் நம்ம மட்டும்தான் நமக்கு ஒர்க்கும் முக்கியம், ஃபேமிலியும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் நம்ம அளவுக்கு அவங்க நினைப்பாங்களான்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து நம்ம ஃபேமிலியை பற்றி நினைக்கிற அளவுக்கு அவங்க ஃபேமிலியை பற்றி, கிச்சனை பற்றியும் வீட்டை பற்றியும் அதிகமாக நினைக்கிறாங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து கேள்விக்குறி தான். எல்லாரும் அப்படி நினைக்கிறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நம்மளோட வேல்யூ என்ன நம்ம வீட்டில் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு உணரணும். அதை உணரும்போது மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த இதுக்கு போக முடியும். நான் இவ்வளோ நாள் குண்டாக இருந்தேன் அப்படின்னும்போது கூட எனக்கு அது ஃபீலிங்ஸ் தெரியல. நான் இப்போ வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் ஃபீல் பண்ணும்போது எனக்கு தெரியுது, ஓகே இது ரைட் டைம். நம்ம வந்து இந்த டைம்லையும் இந்த ஸ்டெப்பை நம்ம எடுக்கலை அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கஷ்டப்படுவோம். நாளைக்கு நம்மளை வந்து பார்த்துக்கிறதுக்கு யாரும் வந்து என்ன சொல்கிறது, முகம் சுழிச்சிடக்கூடாது. அவங்க ஒரு சுமையாக அதை வந்து நம்மளை வந்து நினச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் அவங்கள பார்த்துக்கிட்டோம் இல்லையா? ஸோ அதனால் பார்த்துப்பாங்க கண்டிப்பாக. ஒரு ஸ்டேஜில் நம்ம அவங்களுக்கு சுமையாக இருக்கோன்ற ஃபீல் வந்து வந்துடவே கூடாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கணும். இப்போல்லாம் முதல்ல வைக்கிற வேண்டுதல் சாமிக்கிட்ட என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹெல்த்தியாக இருக்கணும், ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுங்க அப்படின்றது மட்டும்தான் இப்போலாம் இருக்குது மனசில். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் சேனலில் வந்து நான் வந்து போட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு இப்போவே டாக்டரை பார்த்துருங்க. 1ஆந்தேதிக்கு முன்னாடியே பார்த்துட்டிங்க அப்படின்னா 1ஆந்தேதியிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்மளோட சித்திரை ஒன்று இருக்கு இல்லையா, April 14th அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கிற வெயிட்லேருந்து 10 கிலோவாவது கண்டிப்பாக குறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 10 கிலோவுக்கு மேலே குறைஞ்சிருந்தாலும் ரொம்ப ஹாப்பி தான். பட் மினிமம் 10 கிலோ கண்டிப்பாக குறைஞ்சிருக்கணும் அப்படின்றது தான். 100 days அப்படின்றது நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் ஒன்று ஒன்றா போகும். நான் வந்து சுகர் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இதை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், டயட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நோ சுகர், நோ சுகர், நோ சுகர். சுகரை மட்டும்தான் ஸ்கிப் பண்ண போகிறேன் அந்த 100 daysக்கு. மற்றது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா என்னோடய மெனுவில் என்ன இருக்கோ அதுதான். சோம்பேறித்தனத்துலேருந்து வெளியில் வரணுன்றதுக்காகவே இந்த மீல் பிளான் போட்டிருக்கேன். ஸோ கரெக்டாக ஒவ்வொரு வாரமும் கரெக்டாக மீல் பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக கொண்டு போயிடலாங்க. இந்த ஹாலிடேஸ்லாம் நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்காகவே தான் வருதுன்னு நினப்பேன். ஏன்னா பெண்டிங் ஒர்க் அவ்வளோ இருக்குது. எங்கே போய் கை வச்சாலும் அங்கே ஒரு 100 வேலை இருக்குது அப்படின்ற மாதிரியே இருக்குது. மேலே பெட்ரூம் போனால் அங்கே ஒரு வேலை, கீழே கிச்சனுக்கு போனால் அங்கே ஒரு வேலை, வாஷிங் ரூம் போனால் அங்கே ஒரு வேலை. ஐயோ, அதுவும் இல்லாமல் கிளாசெட்டுக்குள்ளே போனோன்னு வச்சுக்கோங்களேன், வேலை மேலே வேலை இருக்கிற மாதிரி ஃபீலுங்க. நான் இப்போ தான் ரீசெண்டாக தான் கிளாசெட்டில் கொஞ்சம் தேவையில்லாத ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து இது பண்ணேன். திரும்பவும் வந்துருச்சு. பசங்களோடதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் வந்து கொண்டு போய் கொடுத்துருவேன். இங்கே இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் ட்ரெஸ்ஸு கூட வந்து டொனேட் பண்ணலாம். எல்லோரும் குட்வில்ஸில் போய் டொனேட் பண்ணுறீங்க இல்லையா? இங்கே இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல், பப்ளிக் ஸ்கூலில் வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸு நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஸ்கூலில் கொண்டு போய் டொனேட் பண்ணலாம். ஸோ அதனால் அவனோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து எங்களோட ஸ்கூலில் கொண்டு போய் கொடுத்துருவேன். கபிலனோடது ஒரு சிலது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சுப்பேன், மீதியும் கொண்டு போய் கொடுத்துருவேன். என்னோடதை மட்டும்தான் கொண்டு போயிட்டு குட்வில்லில் கொடுப்பேன். என்னோடது அவரோடதை மட்டும்தான் கொண்டு போய் குட்வில்லில் கொடுப்பேன். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட நியர்பையில் இருக்க ஸ்கூலில் நல்ல துணியாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்கூலில் கொண்டு போய் கொடுங்க. பசங்க வந்து ஏதாவது மிஸ்அப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு போட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அப்புறம் இங்கே வந்து இங்கே படிக்கிற எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா புது ட்ரெஸ் வாங்கி போட முடியாதவங்கள கூட இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களாம் வந்து குட்வில்ஸில் அந்த மாதிரி தான் வாங்கி போடுவாங்க. நீங்கள் கொடுக்குற ட்ரெஸ்ஸை அவங்க ஃப்ரீயாக வாங்கிக்க கூட ரெடியாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் ஸ்கூலில் கேட்டுட்டு ஸ்கூலில் டொனேட் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கூலில் போய் டொனேட் பண்ணி பாருங்கள். அன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து கேரல்ஸ்லேருந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதனால் அவங்களுக்கு தான் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கேன். காலையிலே ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குக்கீஸ் வீட்டில் பண்ணது, அதுக்கப்புறமா கொஞ்சம் கடையில் வாங்கினது. ஏன்னா ஸ்கூலுக்கு நான் வந்து குக்கீஸ் எல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அதோட லெஃப்ட் ஓவர் எல்லாமே இருந்துச்சு. அதனால் அது எல்லாமே எடுத்து அதில் எதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல சிலதெல்லாம் உடஞ்சிருச்சு. ஏன்னா ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வந்தது. அதுக்கப்புறமா பசங்களே வந்துட்டு இது நல்லாயிருக்கு அது நல்லாயிருக்குன்னு ஒன்று ஒன்றா வந்து அந்த ட்ரேவை ஆட்டி ஆட்டி அது மாதிரி ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் வந்து கடையில் வாங்கினது, கொஞ்சம் வந்து வீட்டில் இருந்தது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு எதெல்லாம் வந்து கைப்படாமல் நல்லாயிருக்கோ அதெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன். அவங்க வந்து 10 to 15 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் 15 பேக் போட்டு வச்சிட்டேன். ஸோ எவ்வளோ பேர் வந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு
எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிக்ஸ்டு பாப்கார்ன் பேக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அது எல்லாமே இருந்துச்சு. எனக்கு வந்து கிஃப்ட் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரியே இன்னொன்று வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ வீட்டில் அது எல்லாமே வந்து பிரித்து சாப்பிட்ருந்தாங்க, பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. சரி ஓகே, ஏன் நம்ம அதையே கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பாக்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த மாதிரி சீசனில் தான் இப்படி 3 இது ஒரே இதில் கிடைக்கும். அது கிறிஸ்மஸ் இது போட்டு, ஸோ அதனால் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாச்சு. அதில் கொஞ்சம் கொஞ்சம் பாப்கார்ன் எல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறமா குக்கி கொஞ்சம், அதுக்கப்புறமா நட் பார் இருந்துச்சு, அது கொஞ்சம் போட்டு அப்படியே பேக் பண்ணி வச்சிட்டேன். அதுனா டூ ஹோம் மாதிரி அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க வரத்துக்குள்ளார டின்னரெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு டின்னரெல்லாம் முடித்து எல்லா வேலையும் க்ளீனாக தொடச்சி எடுத்து வச்சுட்டு, அந்த டே அன்றைக்கி தான் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு மீல் பிளான் வந்து போட்டுட்ருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா மீல் பிளான் சொல்லும்போது நான் கண்டிப்பாக இந்த இடத்துல இன்னொருத்தவங்களை பற்றி பேசியே ஆகணும். எனக்கு வந்து நான் போட்ட மீல் பிளான் உங்களுக்கு எல்லாேருக்கும் இமெயில் வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் நான் வந்து போட்டு வச்சுருந்தேன். அப்புறமா வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்னு சத்தியமாக இப்போ நான் அந்த ஒரு வார்த்தையில் சொல்லவே முடியாது. நம்மளோட ஃப்ரெண்டு அதெல்லாத்தையுமே தாண்டிட்டாங்க. அவங்க வந்து சௌமியா வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க இதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து, மலர் நீங்கள் ரஃபாக எழுதின மீல் பிளான் எனக்கு அனுப்பிவிடுங்க, நான் வந்து உங்களுக்கு எல்லாம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஹானஸ்ட்லி வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்ட ஃப்ரெண்டாக இருக்கட்டும், எனக்கு இந்த மாதிரி வந்து கால் பண்ணி நான் உங்களுக்கு இதை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக கேட்கும் போதாக இருக்கட்டும், ஒன்று மட்டும்தான் மனசில் பட்டுச்சு. நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ரொம்ப நாள் பழகணும், நேருக்கு நேர் இருக்கணும், அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல உண்மையான அன்பு இருந்தால் மட்டும் போதும் அப்படின்றது மட்டும்தான் தெரிஞ்சுது. லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நல்ல ஃப்ரெண்டு இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது கூட எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணுற போஸ்ட் வந்து எனக்கு அவங்க ரெடி பண்ணி கொடுத்தது தான். நம்மளோட சேனலில் நம்ம நல்லாயிருப்போம் எல்லோரும் நல்லாயிருப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பிடிச்சி போய் தான் நம்மளோட சேனலே வந்து அவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த லைனை கீழே போட்டு எனக்கு வந்து ரெடி பண்ணி அனுப்பியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சௌமியா. ஸோ ஹாப்பியாக ஹெல்த்தியாக எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் ஆசை இருக்கோ எல்லாமே நடக்கட்டுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சௌமியா. எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. ஸோ அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு சூப்பர் ப்ரேயர் பாடிட்டு ஹாப்பி நியூ இயர்லாம் சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக கிளம்பிட்டாங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷமும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண 2 இன்ஃபர்மேஷனுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.